எந்த ஒரு நடிகருமே பண்ணாத விஷயங்களை துணிந்து செய்த விஜயகாந்த் கேப்டன். கெத்து தாங்க அவர். ரஜினி, கமல், மோகன் போன்ற முன்னணி நடிகர்கள் தமிழ் சினிமாவில் கலக்கிக் கொண்டிருந்த போது நம்பிக்கையுடன் புதுமுக நடிகராக சினிமாவில் நுழைந்தவர் தான் விஜயகாந்த். துவக்கத்தில் இவரை தமிழ் சினிமா கண்டுகொள்ளவில்லை என்றாலும் ஒரு கட்டத்தில் தனக்கென ரசிகர்களை உருவாக்கி வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். சினிமா நடிகர்களே அதிக துணிச்சலோடு பல விஷயங்களை செய்தது விஜயகாந்த் என்பது பலருக்கும் தெரியாதது. தன் மீது இருந்த நம்பிக்கை, நல்லதே நடக்கும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் போன்ற எண்ணம் விஜயகாந்தை பல புது விஷயங்களை செய்ய வைத்தது. விஜயகாந்தை பற்றி பேசும்போது எப்போதும் கிண்டலாகவும் நக்கலாகவும் பேசுபவர்களுக்கு திரைத்துறையில் அவர் என்னவெல்லாம் செய்தார் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி விஜயகாந்த் செய்த பல முக்கிய விஷயங்கள் பற்றி இங்கு பார்ப்போம். அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் 1986ஆம் வருடம் வெளியாகி ஹிட் அடித்த படம்தான் ஊமை விழிகள். இந்த படம் ரசிகர்களுக்கு த்ரில், புது அனுபவத்தை கொடுத்தது. நடிப்பு கல்லூரி மாணவர்கள் சினிமாவில் நுழைந்த நேரம் அது. விஜயகாந்த் அப்போது உச்சத்தில் இருந்தார். பல படங்களில் நடித்து கொண்டிருந்தாலும் அவர்களை நம்பி அந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்தார். அப்போது விஜயகாந்துக்கு 34 வயது. ஆனால் வயதான போலீஸ் அதிகாரி போல நடித்தார். இதைத்தான் பல வருடங்கள் கழித்து சூதுகவும் படத்தில் விஜய் சேதுபதி செய்தார். மணிரத்னம் கதை வசனம் எழுதி சுபாஷ் எழுதி இயக்கிய படம்தான் சத்ரியன். இந்த படத்தில் மனைவியை இழந்து 2 குழந்தைகளுக்கு தந்தையாக விஜயகாந்த் நடித்திருப்பார். விஜயகாந்த் அப்படி நடித்தபோது ரஜினி, கமல், சத்யராஜ் போன்ற சக நடிகர்கள் கதாநாயகிகளுடன் சிங்கிள் டூயட் பாடிக்கொண்டிருந்தார்கள். சரத்குமாரை ஹீரோவாக போட்டு விஜயகாந்த் தயாரித்த படம்தான் தாய்மொழி. அப்போது வருடத்திற்கு 4 படங்கள் நடிக்கும் பிஸியான நடிகராக விஜயகாந்த் இருந்தார். ஆனாலும் அந்த படத்தில் 15 நிமிடம் வரும் ஒரு சின்ன வேடத்திலும் விஜயகாந்த் நடித்திருந்தார். ஆர். சுந்தரராஜன் இயக்கிய வைதேகி காத்திருந்தால் படத்தில் எந்த ஹீரோயிசம் காட்டாமல் விஜயகாந்த் நடித்திருந்தார். அதேபோல் நானே ராஜா நானே மந்திரி படத்தில் படிப்பறிவில்லாத, எந்த பக்குவமும் இல்லாத ஒரு கிராமத்து முரடனாக நடித்திருந்தார். இதுபோல இன்னும் விஜயகாந்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பாக்ஸ் ஆஃபீஸில் கிங்காக இருக்கும்போது தான் இந்த எல்லா கதாபாத்திரங்களும் விஜயகாந்த் நடித்தார் என்பது நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு துணிச்சல்லாம் இப்போ இருக்கிற எந்த ஒரு ஹீரோக்குமே வராதுங்க. அதெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி விஜயகாந்த் சாருக்கு மட்டும்தான் வரும். அவர் பண்ணுற ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிண்டல், மற்றவங்கள அந்த நகைச்சுவை நடிகராகவும் நடிக்கிறதாகவும் இருக்கட்டும், ஒரு நகைச்சுவை காட்சியில் நடிக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க கூட பழகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பரான ஒரு விஷயம்னா அது ஒன் அண்ட் ஒன்லி கேப்டனுக்கு மட்டும்தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு தனித்துவமான ஒரு நடிகர் யாருன்னு சொல்லி கேட்டால் நிறையா பேர் சொல்கிற ஒரே ஆள் கருப்பு எம்ஜிஆர். ஆனால் நம்ம விஜயகாந்த் சாரை மட்டும்தாங்க சொல்கிறாங்க. ஸோ அது என்னமோ எனக்கும் உண்மைன்னு தான் தோணுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுமா, அதுக்கு நீங்கள் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அவங்களையுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்னால தான் என்னால் தொடர்ந்து இந்த மாதிரி ஹையஸ்ட் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு உதவிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.